ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்க பிரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். வீடியோ போட்டே பல மாதங்களாச்சு, ஒரு சில வருஷங்களே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல நானுமே கம்பெனிஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் ஒர்க்கு ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இடையில் ஃபோன் பண்ணியிருந்தா. அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே தான், எல்லாம் கொஞ்சம் சைடு ஏர்னிங்ஸ் ஏதாவது ஃப்ரீலான்சிங் மாதிரி இருந்தால் எதாவது பண்ணலாமா அந்த மாதிரி ஐடியா கேட்டிருந்தாரு. ஓகே, என்ன மாதிரி என்னென்னு கேட்கும்போது இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பெருசாக இப்போ எனக்கு எடிட்டிங்கோ இல்லை வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஐடி ரிலவெண்ட்டாகவே இப்போ நான் பார்க்குறதுலேயும் பண்ண முடியுமா, எதுவும் சஜஷன் இருக்கா அந்த மாதிரி கேட்டாது. ஜென்ரலாக ஓகே, அந்த மாதிரினா ஃப்ரெஷ்ஷாக தான் இது பண்ணணும். ப்ரொஃபைல் வந்து நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம சோஷியல் மீடியான்னு இருக்கிற மாதிரி ஃப்ரீலான்சிங்க்கும் பாப்புலரான லெஜிட்டான வெப்சைட்ஸு ஆப்ஸும் இருக்குது, நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன். அப்போ தான் அது வந்து அப்படி இருக்கா அந்த அப்போ தான் நான் யோசிச்சேன், ஓகே இவருன்னு இல்லை, நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியறதில்ல போல். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாம் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம், அது பண்ணால். பட் சைடு இன்கம்னு நிறைய பேர் இது பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டா ஆடு, வாட்ஸ்அப் ஆட்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு ஓகே ஸ்கேம் போல், ஆன்லைனில் வந்து அதுவும் இது பண்ண மாட்டாங்க போல், அந்த மாதிரியே ஓவரால் ஜென்ரல் ஒப்பீனியன்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. சுத்தமாக வந்து இப்படி இருக்கா, இப்படி ஒரு ஆப் இருக்கா, அந்த லிங்க் அனுப்பு, இப்படி தான் கேட்டாங்க தவிர இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி வந்து சொல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே நேற்று தான் இந்த மாதிரி யோசித்தேன் நான். ஓகே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், சரி நம்ம இதை ஒரு வீடியோவாக போட்டு பார்ப்போம். மேபி நம்மளும் சேனலில் வீடியோ போட்டு ரொம்பலாச்சு, மேபி நம்ம வீடியோ வந்தால் யாருக்காவது யூஸ் ஆக போகுது, யாரும் இது பண்ணால் இதை ஒரு ப்ரீஃப் ஐடியா எடுத்துகிட்டு அவங்க மேபி சர்ச் பண்ணி கூட அவங்க சைடில் இது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக வந்து மோஸ்ட்லி ஃப்ரீலான்சிங் அப்படின்னா வந்து 2 போர்ட்டல் வந்து இந்தியா சைடில் மோஸ்ட்லி ஒய்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அப்போர்க்குன்னு ஒரு போர்ட்டலு, ஆனால் லோகோ வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன், அப்போர்க்குன்னு ஒன்று. இன்னொன்று வந்து ஃபைவர், அதுவும் நான் இங்கே அட்டாச் பண்ண லோகோ. மோஸ்ட்லி இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் மேஜராக எல்லா ஃப்ரீலான்சருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது 2ம் ஓரளவு லெஜிட்டாக இருக்கும். கிளைண்ட்ஸுமே வந்து ஓரளவு கான்ஸ்டண்ட்டாக பே பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேமெண்ட்டில் எதுவும் இதானா கூட சப்போர்ட் இருக்கும், கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கும். அப்போஸ் சைட்லேருந்தோ இந்த அப்ளிகேஷன் வெப்சைட் சைட்லேருந்து லெஜிட்டான சப்போர்ட் இருக்கும். எப்படி கான்ட்ராக்ட் இது பண்ணுறது, இது மாதிரி நான் வந்து ஒரு ப்ரீஃபான ஐடியா சொல்கிறேன். பட் இதை பற்றி நிறையா டீட்டெயிலாக வீடியோ போட்ட சேனல்ஸ் இருக்குது, தமிழ்லேயே கூட இருக்குது. நான் அந்த சேனலோட இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். முடிஞ்ச ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த சேனலோட லிங்க். அதாவது கைடு ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் கைடு போட்டு தமிழ்லேயே சில பேர், அதில் பெஸ்ட்டாக உள்ளவங்க இது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சரி, பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபைவரை கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அப்போர்க்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போர்க்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களாக தான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு டெவலப்பர்னு வச்சுங்க. இப்போ என்னோடய இதில் நான் ஒரு பைத்தான் டெவலப்பர். இப்போ நான் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பார்ட் டைம் பைத்தான் டெவலப்பராக வந்து ஹவர்லி ரேட் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி பிட் பண்ணுறது, எப்படி ஒரு இதை எடுக்கிறது, இதெல்லாம் ஜெனரலாக வந்து நான் சொன்னதில்ல சேனல். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக போட்டுப்பாங்க. நீங்கள் டுட்டோரியல் பார்த்து ஒரு என்ன எதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுவோன்னா இப்போ ஜெனரலாக நம்ம லிங்க்டின்லாம் எப்படி சர்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி இது பண்ணி ஆல்ரெடி அங்கே வந்து கிளைண்ட்ஸாக உள்ளவங்க போட்டிருப்பாங்க, இதுதான் என்னோடய ரெக்யூர்மெண்ட், இதை நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சரை இது பண்ணணும், இல்லை இந்த வேக்கன்ட் சர்வீஸ் ஏபியோட இது பண்ணணும், இந்த மாதிரி மைக்ரோ சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்யூர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் போடும்போது அவங்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ மெசேஜ் பண்ணுற மாதிரி ப்ரொப்போசல் மாதிரி இது பண்ணணும், எவ்வளோ என்ன அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொப்போசல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ரிப்ளை பேக் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து கீனாக வாட்ச் பண்ணி இருக்கணும். எப்படி நம்ம ஜாப் சிக் பண்ணும்போது லிங்க்டின் நாக்கில் எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சிக் பண்ணிகிட்டு இருக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட்டட்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அப்போர்க் போயிட்டீங்க அப்படின்னா அப்போர்க்கில் வந்து நீங்கள் இது மாதிரி கண்டினியூஸாக சிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். இனிஷியலாக நீங்கள் வந்து லெஸர் அமௌண்ட்டில் பிட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஸோ இனிஷியலாக நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 or 3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துடும். போர்ட்ஃபோலியோ இந்த சென்ஸ் நீங்கள் இப்போ நம்ம ரெஸ்யூம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோங்கிறதையும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸர் கண்டிப்பாக முக்கியம் தான். ஜென்ரலாக இதை வந்து நீங்கள் வெப்சைட் வாங்கி டொமைன் வாங்கி ஹோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த இதெல்லாம் தெரியும்ல, நெட்டிஃபை இந்த மாதிரி சில ஃப்ரீ ஹோஸ்டிங் சைட்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் கூட நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் லிங்காக கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சா. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடுச்சு, சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற டொமைன்லேயே தான் பண்ணுறீங்க. ஸோ அதை உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும்.
ஒன்ஸ் நீங்கள் இது இதானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபைவருக்கு நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தராக இண்டிவிஜுவலாக போய் ட்ரை பண்ண தேவை கிடையாது. ஏன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைவரில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கம்மியான பெட்டிங் வச்சுருக்கீங்க, அதில் எப்படி சொல்கிறது, 2 போர்ட்டலுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிற சேனலோட இதை வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஓவரால் இதான். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து ஃபைவர் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் இதாகும். பட் இனிஷியல்லே நம்ம சொல்கிறத வந்து ஒரு ஃப்ரீலான்ஸாக சொன்னேன். இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து இதாகாது. ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் கிடச்சி அவங்கள்ட்ட ஒர்க்கை பண்ணி கொடுத்து நீங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்குறதுக்கு பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப்பை நீங்கள் பண்ணுறீங்க, பே பண்ணுறாங்கன்னு அதுக்கு வந்து நிறைய கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. இது இப்படி இதாகுமா, உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியும், பட் உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற இதாக இருக்கணும். நீங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு அந்த ஒர்த்து எப்படி பண்ணியிருக்கீங்கிறத அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் ரேட்டிங் வந்து வாங்க பார்க்கணும். ஏன்னா பாசிட்டிவ் ரேட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த இது வந்து பூஸ்ட் ஆகும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து புஷ்ஷே ஆகாது. புது ப்ரொஃபைல் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணணும். ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லெஜிட்டான வே. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இந்தியன் கிளைண்ட்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸ் பிடிச்சிங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களால் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்க்குற ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலாகவே உங்களால் ஃபாரின் கிளைண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா அது ஆகும். பட் இது ஸ்கேல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் தான். எடுத்தோடனே வந்து இது பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லோவாக தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ இருக்காதுங்கிற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ இல்லாத பட்சத்தில் கம்மியாக தான் கோட் பண்ணுவாங்க. ஏன்னா டிமாண்ட் அப்போ வந்து உங்கள் சைடு வந்து இதாக இருக்கிறதுனால. ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். இதை தான் நேற்று நான் ஃப்ரெண்டுக்குமே சொல்லிவிட்டு அப்புறம் யோசித்தேன் அந்த வீடியோ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஓவரால் இது தான். இதை இன்னும் டீப்பாக வந்து எப்படி என்ன ப்ரொசீஜருங்கிறது அந்த சேனல்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் தமிழ்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் சேனலோட இதை அட்டாச் பண்ணுறேன். அதில் இல்லை அந்த ஆப்பு வெப்சைட்டோட லிங்கையுமே நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் மீட் பண்ண எனக்கும் தான். எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் நாமளும் பார்ப்போம். இப்போ ஓரளவு ஒர்க்கெல்லாம் உள்ள மேனேஜ் பண்ணியாச்சு. ஃப்ரீ டைம்ஸும் இருக்குது. முடிஞ்சாலும் நான் வீக்லி 2 வீடியோஸ் 1 வீடியோஸ் போட பார்க்குறேன். ஃபர்தராக பார்ப்போம். செஸ்.